உண்டாவதாக. ஜெபம் பரிசுத்த பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல காலைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும், ஆண்டவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள வார்த்தைகள் இந்த நாளில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை மேன்மையானது. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த 5 மாதங்களும் பலதரமான பல விஷயங்களிலே அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக இக்கட்டுகள், அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள் எவைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தின நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முழு வேதாகமத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. முழு வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள்? 66 புத்தகங்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 66 அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு 700 முதல் 680 ஆண்டுகள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு வேதாகமத்திற்கும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அடையாளமாக இருக்கிறது. வேத பண்டிதர்கள் இந்த 66 புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 66 புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 1 முதல் 39 அதிகாரங்கள் வரைக்கும் ஒரு பிரிவு, 40 முதல் 66 அதிகாரங்கள் வரைக்கும் இரண்டாவது பிரிவு. ஆக 2 பிரிவுகளாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நமக்கு பிரித்து சொல்லப்படுகிறது. இந்த புத்தகம் ஏன் 2ஆக பிரிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்தும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொரு விதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், 2 ஆகமங்கள், 2 ஏற்பாடுகள் நிறைந்த வேத புத்தகத்தை போல 2 பிரிவுகளாக இந்த புத்தகத்தை பிரித்து சரித்திர ஆசிரியர்கள் நமக்கு விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அநேக காரியங்கள் உண்டு. இந்த வசனத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை 2 பகுதிகளாக நாம் பார்க்க முடியும். இந்த வசனம் 2 பகுதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல் பகுதி என்னவென்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது முதல் பகுதி. 2வது பகுதி, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆக இந்த வசனமும் நமக்கு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 2 பார்ட்டா இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி இருக்கிற முதல் காரியம் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் பகுதியே 3 பிரிவுகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியே 3 பிரிவுகளாக. ஒன்று என்னவா? கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமா? உங்களை நடத்தினார் ஆண்டவர். உங்களை நடத்தினாரா? கடந்த 5 மாசமா நடத்தினாரா? நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரா? நமக்கு ஒரு குறை இல்லாம நடத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நித்தமும் ஆண்டவர் நடத்துவார். 2
என்ன சொல்லுகிறது? மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன பண்ணுவாரா? திருப்தியாய் வைப்பாரா? அல்லேலூயா. மூன்றாவதாக உன் எலும்புகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நினமுள்ளதாக்குவார். அது என்னங்க நினமுள்ளதாக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது ஃபேட் ஆக்குவாராம், புஷ்டியாக்குவாராம். சொல்லுமா? புஷ்டியாகுமா வேண்டாமா? வேணும். அல்லேலூயா. சரீரத்துல ஆத்மா வேணும், புஷ்டியாக. ஒருவேளை சரீரத்துல புஷ்டியாக முடியலன்னா ஆத்மாவுல புஷ்டியா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அங்க இந்த முதல் பார்ட்ல 3 விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இரண்டாவது, கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன பண்ணுவாராம்? திருப்தியா வைப்பாராம். மூன்றாவதாக உன் எலும்புகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நினமுள்ளதாய் மாற்றுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம தியானிக்கிறது முதல் காரியத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். முதல் தலைப்பு தான் நமக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன பண்ணுவாரா? நடத்துவாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார்னு சொல்லுவோமா? கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உங்களை நடத்துவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 3 காரியங்களை நாம தியானிக்க போகிறோம். 3 காரியத்துல முதல் காரியம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நித்தமும் நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை நித்தமும் நடத்துவதற்கு வல்லமையான ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நித்தமும் நடத்துகிற ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார்? சரி, நித்தமும் நடத்துவார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்படி நடத்துவார்? நேத்து நடத்தினாரு, முந்தா நாள் நடத்தினாரு, போன மாசம் நடத்தினாரு, லாக்டவுன்ல இருந்து நடத்தினாரு. இனிமேலும் நடத்துவாரா? எஸ், இனிமேல் உங்களை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இத்தனை நாளும் எல்லாம் அடைப்பட்டு இருந்தும், ஒன்றும் சாதகம் இல்லாதிருந்தும், ஒன்றும் நடக்காதிருந்தும் உங்களையும் என்னையும் நடத்தின கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவதற்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? சரி பாஸ்டர், எப்படி நடத்துவார்? கர்த்தர் நித்தமும் நடத்துவார் வாக்கு கொடுத்துட்டார். எப்படியெல்லாம் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவாராம்? முதல் காரியத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 15:13. நீ மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினாலே வழி நடத்தினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எப்படி பாஸ்டர் கர்த்தரை வழி நடத்துவார்? எப்படி கர்த்தரை நித்தமும் வழி நடத்துவார்? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய பலத்தினாலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உங்க பலத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களை கர்த்தர் வழி நடத்தப் போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் காணாத பாதைகளிலே, இதுவரைக்கும் காணாத பலத்தினாலே ஆவியானவர் உங்களை நடத்தப் போகிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்தினாலே கர்த்தர் நித்தமும் 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 உங்களை வழி நடத்தப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நித்தமும் வழி நடத்துகிற ஆண்டவர். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய பலத்தினாலே வழி நடத்துவாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சரீர பலம் 1000 இருக்கலாம், சப்போர்ட் 1000 இருக்கலாம், சொத்து நிறைய இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம், உடல் நாட்கள் நிறைய இருக்கலாம், சொந்த பந்தம் நிறைய இருக்கலாம். கர்த்தருடைய பலன் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உன்னை நடத்த போகிறது. இந்த மாசத்திலிருந்து கர்த்தருடைய பலன் உன்னை தரப்பிக்க போகிறது. அல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார். அவருடைய பலத்தினாலே நித்தமும் நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் பாதையில் அற்புதமாய் வழிநடத்தி தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக, தேவ சமூகத்திற்கு முன்பதாக அவர்களை கொண்டு வந்து
ஹல்லேலூயா. அவருடைய பலன் உங்களை நடத்த போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15ஆம் அதிகாரம் முழுவதும், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பலன் தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தினதை நீங்கள் வாசிக்க வீட்டில் போய் உட்கார்ந்து வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தன்னுடைய பலத்தினால் வழிநடத்த போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உயர்த்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போதும் ஆண்டவரே, ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறேன் என்று சொல்லி அவன் சூறை செடியின் அடியிலே அமர்ந்திருந்த போது தேவ தூதன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணி பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் பிரயாணப்பட்டு போனானாம். சொல்லுமா, 40 நாட்கள் அளவு அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. போஜனத்தின் பலத்தினாலே அவனை கர்த்தர் வழி நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னை வழி நடத்துவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் எப்படி உங்களை வழி நடத்த போகிறார்? சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுமா. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தும். முதலாவது, கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை வழி நடத்துவார். எப்படி வழி நடத்துவார்? முதலாவது சொல்லுங்க, பலத்தினால வழி நடத்துவார். இரண்டாவதாக கர்த்தர் எப்படி வழி நடத்துவாராம்? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு வழிகாட்டி உங்களை நடத்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எந்த பாதையில் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, நாளைக்கு உள்ள காரியத்துக்கு நான் என்ன பண்ணணும், என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ணணும், கவலைப்படாத, உன்னை வழிகாட்டி நடத்துவதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் வழிகாட்டி உன்னை நடத்துவார். தாவீது சொல்லுகிறார், நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை வழிகாட்டி என்னை நடத்தியவரும் ஆண்டவரே என்று அவன் கேட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் நம்மை வழி நடத்தும். அவருடைய பலன் நம்மை வழி நடத்தும். இரண்டாவது, கர்த்தருடைய நாமம் நம்மை வழி நடத்தும். சரி, ஆண்டவருடைய நாமம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் அதிசயமா. சொல்லுவோமா? நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிற மனோவா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க முடியும். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்னுடைய நாமம் அதிசயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13:18 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. யாராவது எடுத்துட்டீங்களா? என்னுடைய நாமம் அதிசயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருடைய நாமம் அதிசயமாய் நம்மை நடத்தும். மனோவாவின் சரித்திரம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 1 முதல் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பெலிஸ்தர்களுடைய கையிலே ஒப்புக் கொடுத்து வைத்திருந்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய நாமம் அதிசயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய நாமம் அதிசயமான நாமம். அந்த அதிசயமான நாமம் உங்களையும் என்னையும் வழிநடத்தி செல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை வழிகாட்டி நடத்துவார். மூன்றாவதாக கர்த்தர் எப்படி வழி நடத்துவார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதல் எப்படி நடத்துவாரா? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாரா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி நடத்துவார் ஆண்டவர்? பலத்தினாலே நடத்துவார். இரண்டாவது எப்படி நடத்துவார்?
நாமத்து நிமித்தம் நடத்துவார். மூன்றாவது எப்படி தீர்மானம் நடத்துவார்? போதித்து உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு போதிக்கிற கர்த்தர், போதிக்கிற ஆவியானவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதிப்பார் கர்த்தர். தேவையில்லாததை போதிக்க மாட்டார். பிரயோஜனமாய் இருக்கிறதை மாத்திரம் கர்த்தர் போதிப்பார். எது நமக்கு தேவையோ, எதை செய்ய வேண்டுமோ, எது நமக்கு அத்தியாவசியமோ அதை போதித்து நடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் நம்மை நித்தமும் நடத்துவார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இன்னொருவர் யோபு 36:22 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. போதித்து நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர். யோபு 36:22 வாசிக்கிறோம், அவரை போல போதிக்கிறவர் யாரும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அவரை போல போதிக்கிறது யாருங்க? யாருமே ஆண்டவரை போல போதிக்க முடியாது. போதித்து நடத்துகிற ஆண்டவர். வாசிங்க அந்த வசனத்தை. 36:22. அவரை போல போதிக்கிறவர் யார்? ஆண்டவர் நம்மை போதிக்கிற வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே பேச வேண்டியது கர்த்தர் அவனுக்கு போதித்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அழைத்த போது எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை பார்வோனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வருவதற்கு நீ போ என்று சொன்னபோது, பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். சங்கீதம் 25:4, 25:5 வசனம் போன்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வழியை போதித்து நடத்துகிற கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறது. பிலிப்பியர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், போதித்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் நம்மை போதித்து நடத்த நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவாராம்? நித்தமும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நேற்று இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? முதலாவது எப்படி நடத்துவார்? பலத்தினாலே நடத்துவார். இரண்டாவது தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நடத்துவார். மூன்றாவது எப்படி நடத்துவார்? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற நம்முடைய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மனங்கள் பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை மிகுந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை நித்தமும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய சபை நடத்தும், சபை மக்களை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நடத்தும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வழி நடத்தும். ஆண்டவரே இந்த வழிகளிலே போதித்து நீரங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தியும். பாதுகாப்பின் தெய்வம் அவர்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் பிரசனமும் உதாசையும் ஒவ்வொரு மக்களையும் தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் பரத்திலிருந்து மக்களுக்கு நிறைவாய் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே நம்முடைய மக்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிக்கான மகிமையாக துமக்கி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் சந்தோஷமும் சகவாசமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.